ஹாய் குட்டீஸ், இது ஒரு அழகான அமைதியான காடு. அந்த காட்டில் நல்ல நிலா வெளிச்சம் இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. திடீர்னு பார்த்தா காட்டில் சோன்னு மழை பெஞ்சுது. நேரம் ஆக ஆக இருட்ட ஆரம்பிச்சுது. இருட்டாக ஆக ஆலமரத்து பொந்துலேருந்து 2 கண்ணு முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தது. மேலையும் கீழையும் உருட்டி மிரட்டி கண்ணு அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருந்தது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியே இருட்டானா பார்க்க ஆரம்பிக்கும். பயப்படாதீங்க, அது வேற யாருமே இல்லை, நம்மளோட ஆந்த அண்ணன் தான். அந்த ஆலமரத்தில் அழகான ஒரு வீட்டை கட்டி நம்மளோட ஆந்த அண்ணன் அங்கே தான் குடியிருந்தாரு. வயசானாலும் அதுக்கு ஜோடியே இல்லாமல் ரொம்ப தனிமையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தது ஆந்த. நான் தனியா இருப்பேன், எந்த பேய பார்த்தும் பயப்பட மாட்டேன், நான் தனியாவே இருப்பேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு பகல் ஃபுல்லாக ரூமில் இருந்துக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு பொழுது சாஞ்சதுன்னா போதும், நம்மளோட ஆந்தையை கையில் பிடிக்க முடியாது. அதுக்கான இறைய தேடியும் போகும். கூடவே நமக்கு ஏதாவது ஜோடி கிடைக்குதா அப்படின்னு ராத்திரியானா தனியாக கிளம்பிடும். வரேன் வரேன் இறைய தேடி வரேன், எனக்கு ஒரு ஜோடிய தேடி போறேன் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு ஊர் எல்லாத்தையும் சுற்றிக்கிட்டு கரெக்டாக பொழுது விடிய நேரத்தில் வீட்டுக்கு வந்து அதோட சாப்பாடு எல்லாத்தையும் அழகாக உட்காந்து நிதானமாக சாப்பிடும். இதுதான் நம்ம ஆந்தையோட வழக்கமாக இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி தான் ஒரு நாள் அதே மாதிரியே நைட்டில் இறை தேட போச்சு. அப்போ தூரத்துலேருந்து ஒரு குரல் அப்படின்னு ஒரு குரல் கேட்ட பக்கம் நம்ம ஆந்தை போச்சு. அங்கே பார்த்தா ஆந்தைக்கு பெரிய அதிர்ச்சி. ஏ பெண்ணாந்தையே, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி அடிபட்டு கிடக்குற? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுச்சு. பக்கத்துல இருக்க ஆலமரத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு மரவெட்டி வந்து மரத்தை வெட்டுறன்ட்டு நான் கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு அப்படின்னு பெண்ணாந்த சொல்லுச்சு. அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. அந்த பெண்ணாந்தைக்கு முதலுதவி செஞ்சு பேண்டேட்லாம் போட்டு விட்டுச்சு. இதுதான் என்னோட கூடு, இங்க யாரும் வரமாட்டாங்க. என்னோட வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீ என் கூடவே தங்கிக்கிறியா? எனக்கும் யாருமே இல்ல. இந்த மாதிரி எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க கூடவே நானும் இருக்கேன் அப்படின்னு பெண்ணாந்த சொல்லுச்சு. கொஞ்ச நாள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பெண்ணாந்த அழகான 2 முட்டைகள் இட்டாங்க. அந்த முட்டைகளை பார்த்த உடனே நம்மளோட ஆணாந்தைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தனிமையிலேயே இருந்த அந்த ஆணாந்தைக்கு திடீர்னு ஒரு குடும்பமே வந்ததை நினைச்சு ஆணாந்த ரொம்ப சந்தோஷப்பட்டது. நாட்கள் போக போக 2 முட்டையிலிருந்தும் அழகான 2 குஞ்சுகள் வெளியில வர ஆரம்பிச்சது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட முட்டைகள்ல இருந்து குஞ்சுகள் வெளியில வந்துருச்சு. இத நல்லபடியா வளர்த்து காப்பாத்தணும் அப்படின்னு பெண்ணாந்த சொல்லுச்சு. நாட்கள் போக போக குஞ்சுகளும் வளர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட 2 குஞ்சாந்தைகளும் கேட்க ஆரம்பிச்சுது. அப்படின்னு சொல்லுச்சு. என்ன கேட்கணும் பசங்களா, கேளுங்க அப்படின்னு அப்பா சொல்லுச்சு. அப்படின்னு கேட்டுச்சு. அது நம்ம முன்னோர்கள் பெற்ற சாபம். அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. முன்பு ஒரு காலத்துல நம்ம ஆந்தைகளும் பகல் ஃபுல்லா இரை தேடுவோம், நைட்லயும் இரை தேடுவோம். அந்த மாதிரி எல்லா பறவைகளும் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்தோம். ஆனா நம்மளோட முன்னோர்கள் ரொம்ப கர்வமா இருந்தாங்க. எல்லா பறவைகள் கிட்டையும் போய் தேவையில்லாம ஒம்பளுத்துட்டு இருந்தாங்க. எங்களால பறவையே, எங்களால காலையிலையும் இரை தேட முடியும், நைட்லயும் இரை தேட முடியும், தலையை எல்லா பக்கமும் திருப்ப முடியும், உங்களால திருப்ப முடியுமா அப்படின்னு தேவையில்லாம சண்டை வளர்த்தாங்க. இதனால் மற்ற பறவைகள் எல்லாம் சேர்ந்து இவங்க ஓவராக ரொம்ப திமிராக இருக்காங்க, இதே மாதிரியே விட்டோம் அப்படின்னா இவங்களே பறவைகளின் ராஜாவாக ஆயிடுவாங்க, இவங்களை விடக்கூடாது, இவங்களோட கர்வத்தை அடக்கி இவங்களுக்கு தந்திரமான ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து திட்டம் போட்டாங்க. ஆந்தையை தோக்கடிக்கிற மாதிரி ஒரு போட்டியை ரெடி பண்ணாங்க. குயில் அதுக்கு போட்டியாக நிறுத்தி யார் அழகாக பாடுறாங்களோ அவங்க சொல்கிறத அவங்க தட்டாமல் கேட்கணும் அப்படின்னு எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணாங்க. ஆந்தைகள் ஜெயிச்சா ஆந்தை சொல்றத மற்ற பறவைகளும், மற்ற பறவைகள் ஜெயிச்சதுன்னா அவங்க சொல்றத ஆந்தையும் கேட்கணுன்றது தான் நிபந்தனை. இந்த போட்டியை பத்தி ஆந்தை கூட்டத்துக்கிட்ட நம்மளோட காக்கா தலைவர் சொன்னாரு.
அதுக்கு ஆந்த கூட்டங்கள் எல்லாமே மறுபடியும் ரொம்ப கர்வம் பிடிச்ச மாதிரி, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண ஒரு விஷயம், இதெல்லாம் ஜுஜுப்பி, நாங்கள் எப்படி வேணாலும் பாட்டு பாடுவோம், எங்களால் செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது, இந்த போட்டிக்கு நாங்கள் ரெடி, உங்கள் பக்கம் யார் பாட சொல்கிறாங்களோ அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுச்சு. திடீர்னு குயில் அந்த இடத்துல வந்துட்டு அழகாக பாடுச்சு. அப்படின்னு பாடுச்சு. இப்ப ஆந்த பாட ஆரம்பிச்சது. உங்களுக்கே தெரியும், ஆந்த பாட ஆரம்பிச்ச உடனே காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஓடி போய் ஒளிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுல இருந்து உடனே நம்மளோட காக்கா தலைவர் சொன்னாரு, இந்த போட்டியோட வெற்றியாளர் நம்மளோட குயில் தான், நீங்க பாட்டு போட்டியில தோத்துட்டீங்க, அதனால இனிமே மத்த பறவைகளாக நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க உங்க தலைமுறையா நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த காக்கா தலைவர் சொன்னாரு, இனிமே எங்க கண்ணு முன்னாடி நீங்க வரவே கூடாது, நாங்க பகல்ல இறத்தேட போனோம் அப்படின்னா நீங்க உங்க வீட்டுல மட்டும்தான் இருக்கணும், வெளியில எங்கேயுமே உங்களை நாங்க பார்க்க கூடாது, நாங்க எல்லாரும் போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க உங்களோட இறைய தேடி போகணும், இது நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை கொடுத்துட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பே நம்மளோட அம்மா ஆந்தையும் வந்துட்டாங்க. நம்ம முன்னோர்கள் செய்த தவறால தான் குழந்தைகளா நம்ம பகல் ஃபுல்லா தூங்கி 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 சோம்பேறியாவும் ஆயிட்டோம். அது மட்டும் இல்லாம நமக்கு பகல்ல தூங்கி தூங்கி கண்ணு தெரியாமையே போயிடுச்சு. நைட்ல மட்டும்தான் நம்ம சுறுசுறுப்பா இருக்கனால நைட்ல மட்டும்தான் கண்ணு தெரியுது அப்படின்னு அப்பா சொன்னாரு. சரி பசங்களா, கதையை கேட்டுட்டே இருங்க, நான் போய் சமைக்கிறேன். அம்மா அந்த சமைக்க கிளம்பிடுச்சு. இதனாலதான் ஆந்தைக்கு காலங்காலமா பகல்ல கண்ணு தெரியல, நைட்ல கண்ணு தெரியுது அப்படின்னு ஒரு கட்டுக்கதையா சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு எவ்வளவுதான் திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைய அவங்க சரியான வழியில போனா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். கர்வமாவோ திமிராவோ இருந்தா எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவங்க அழிஞ்சுதான் போவாங்க. அதனால குட்டீஸ், உங்க திறமைய நீங்க சரியான இடத்துல நியாயமா நேர்மையா பயன்படுத்துங்க, வெற்றி உங்களை நோக்கி வரும். எப்போதும் கர்வம் இருக்கக்கூடாது. இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து குட்டீஸ்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே குட்டீஸ். யாருக்காவது விஷ் பண்ணணும்னா உங்க பேரை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் குட்டீஸ், இன்னொரு கதையில பார்க்கலாம்.